பகுதி நேர ஆசிரியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி வரக்கூடிய நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கடந்த பல நாட்களாகவே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற வலியுறுத்தியும் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். பேச்சுவார்த்தை முடிவடைந்து போராட்ட களத்திற்கு வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தொடர் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்று மீண்டும் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு இடையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சரை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஆசிரியர்களுக்கான ஏதேனும் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி வரக்கூடிய நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கடந்த பல நாட்களாகவே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற வலியுறுத்தியும் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் பகுதி நேர ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். பேச்சுவார்த்தை முடிவடைந்து போராட்ட களத்திற்கு வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தொடர் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்று மீண்டும் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு இடையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சரை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஆசிரியர்களுக்கான ஏதேனும் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.